அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு மூலிகை மருத்துவம் அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இல்லைங்களா? அப்படி பார்த்தா கீரைகளில் பச்சிலைக்கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சும்மா ஒரு தண்டு கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் முற்றத்தில் நட்டு வச்சோம்னா அது நல்லா தோப்பு மாதிரி வளர்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதனால் பாருங்கள், இதுதான் பச்சிலைக்கீரை. சரிங்களா? நல்லா பாருங்கள், ஒரு கத்திரிப்பூ கலரில், ரோஸ் கலராக, கத்திரிப்பூ கலராக ஒரு பூ நல்ல பூவாக பூக்குங்க. சரிங்களா? அப்போது இந்த பச்சிலைக்கீரையை பாசி பருப்பு அதில் போட்டு கடையெல்லாம் கடைஞ்சி சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா தேங்காய் போட்டு கீரை பொரியலாகவும் சமைத்து சாப்பிடலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீரை தான் இருக்குது அப்படின்னா கீரையை நல்லா பாயில் பண்ணிவிட்டு முட்டை 2 உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாசி பருப்பு இருக்கு இல்லையா, பருப்பில் போட்டு மூடி வைக்காமல் வேக வைக்கணுங்க. அதுதான் முக்கியம். அப்போ அந்த பச்சை இலையோட தன்மை மாறாது. கீரை கடுத்து போயிடும் அப்படின்னு எங்கள் வீட்டில் பாட்டிமாரெலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த கீரையை பாசிப்பயிறு பருப்பு அல்லது வேகும்போது 3/4 வேக்காடு வெந்து நல்லா இறக்குறோம் அப்படின்னோம்னா அப்போ இந்த கீரையை நல்லா மஞ்சப்பொடியும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இருத்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்படி வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பூடு, தக்காளி, ஜீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம பருப்புக்குள்ளேயே போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் இது பச்சிலைக்கீரையை க்ளீன் செய்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, தண்டோடு போடலாங்க. நல்லா பூ மாதிரி வெந்துடும். சரிங்களா? இதை நல்லா அதில் போட்டு ஒரு கொதி தான் வரணுங்க. நல்லா குழுன்னு நல்லா வெந்து போயிடும். ஆவியில் அப்படியே பிடிச்சி ஒரு சித்த வெந்ததுன்னா தொட்டு பார்த்தோம்னா அப்படியே கையில் அப்படியே நொசன்னு ஆயிடும். அப்போ கீழே இறக்கி வச்சு நல்லா பருப்பு மத்தில் நல்லா கடைஞ்சி தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு கடுகு கருவேப்பிலை போடாமல் ஜீரகம் கொஞ்சம் போட்டு மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டு தாளித்து கொட்டி அந்த கிடையில் கிடைஞ்சிட்டிங்கன்னா பச்சிலைக்கீரை பருப்பு கிடையல் ரெடி. ஒரு பிளேட்டு சாப்பாடு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சிலைக்கீரை. இதில் என்னென்ன செய்யுது அப்படின்னா குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நல்லா ஜீரணமாகும், நல்லா மோஷன் போகும். முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்கு லேட் ஆகும். இதெல்லாம் நல்லா உடனே ஜீரணம் ஆகுங்க. அது மதியம்தான் சாப்பிட்றது நல்லது, மிகச்சிறப்பு. அப்போ மதியான உணவுக்கு இந்த பச்சிலைக்கீரையை கூட்டாவோ அல்ல பொரியலாவோ அல்ல கடையிலாகவோ பருப்பு கடையிலாகவோ நம்ம உணவில் எடுத்து வரும்போது மோஷன் பிரச்சனை இருக்காது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சரிங்களா? ரத்தத்தில் உள்ள அணுக்கள், நல்ல பாக்டீரியாக்கள், நம்ம உடலுக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் நிறையா இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மருத்துவ குணம் இதில் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் இந்த கீரையை சமைத்து நம்ம சாப்பிடும்போது உடலில் என்னென்னலாம் நிறையா இருக்குங்க. அதை முக்கியமாக கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் இது நிறையா பலன் இருக்குது. பச்சிலைக்கீரை சாப்பிடும்போது நம் உடலில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இதை யாருக்குமே தெரியாது. இவ்வளவு மலிவான செடி அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இலைகள்லையே எல்லாமே மருத்துவ குணம், ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு மருத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொரு கீரைகளும் எக்ஸ்ட்ரா நிறையா போயிட்டே இருக்கும். கீரை வகைகளும் 40க்கு மேலே கீரை வகைகள் இருக்குங்க. தினமும்
ஒரு கீரையாவது நம்ம உணவில் சேர்த்து வரும்போது நமக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், செரிமான கோளாறு வராது, சரிங்களா? கண் பார்வை நல்லா கிடைக்கும். அது முருங்கைக்கீரை வந்து கண் பார்வைக்கு சூப்பராக வேலை செய்யுங்க. அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.